ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 11 வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நடுவில் நான் வந்து நிறைய கட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் அனிமே தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும். உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சா எல்லா அனிமையும் வந்து எபிசோடு வைஸில் வந்து டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம எபிசோட் பார்க்கலாம். ஸோ எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரியோ வந்து டிஃபெண்டராக வந்து மாறி உள்ள சப்ஸ்டியூட்டாக வந்திருப்பாப்புல. ஈட்டோஷி சாய் வந்து பார்த்திங்கன்னா ஷிண்டோ கிட்ட வந்து பாலை குடுத்துருப்பான். ஸோ ஷிண்டோ ரியோ சாய் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரியோ போயிட்டு, அவன் எதிர் டீமில் இருக்க டிஃபெண்டருடைய ஸ்டைலை வந்து காப்பி பண்ணி டிஃபெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதில தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து சப்ஸ்டிடியூட் எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியும், நீ எப்பப்பா இன்னும் எவால்வ் ஆவ, உனக்கு எப்பப்பா அந்த பீஸ் கிடைக்கும், நீ ஸ்கோர் பண்ணணும், நீ தான் இது பண்ணணும், ஷைன் பண்ணணும்னு பார்த்தா சுற்றி இருக்க சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மெயின் கேரக்டர்ஸாக மாறி தான் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பெருசாக காமிக்கணும்னு சொல்லி டெவலப் ஆகிற மாதிரியே காமிச்சு நம்மளுக்கு வந்து ஹைப் ஏற்றலை. பட் ஆனால் சுற்றி இருக்க சைட் கேரக்டர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறத பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ரியூ வந்து இட்டாச்சி சாய் கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். இது மாதிரி வந்து நைஸ் பாஸ் பண்ணேன், பட் என்னாலாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, நீ அப்படியே வந்து பாஸ் பண்ணிகிட்டே இரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களோட வந்து சேர்ந்து ஆடினேன்னா கண்டிப்பாக எல்லா ஃபன்னுமே எனக்கு கிடைக்கும் அப்படின்வான். சரி, சந்தோஷமாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் போ அப்படின்ட்டு மேட்ச் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஷிண்டு வந்து சாய் கிட்ட சொல்லுவான், இது மாதிரி வந்து பிக் பேங் வெடிப்பு வரப்போகுது, நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரியோ சாய் வந்து அட்வான்ஸ் ஆகும்போதே வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறான், நான் வந்து உங்களை மாதிரி வந்து ட்ரிபிள் பண்ணணும், ஸோ உங்களுக்கான ஸ்டைலு, எனக்கான கேம் ப்ளே அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ என்னுடைய கேம் ப்ளே வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ். ஸோ நான் எப்படி சர்வைவ் ஆகிடணும், அப்புறம் வந்து பெனால்ட்டி பாக்ஸில் வந்து நான் கண்ணை மூடிக்கிட்டே வந்து என்னால் கோல் அடிக்க முடியும். ஸோ உங்களை மாதிரி வந்து எனக்கு வந்து சாக்கர்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, இது என்னுடைய லைஃப், இதில் வந்து எப்படி ஃபீல்டில் சர்வைவ் ஆகணும் எனக்கு நல்லாவே தெரியும்ன்ட்டு முன்னோக்கி போகிறான். ஸோ இப்போ வந்து இட்டாச்சி சாய் வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ணுறான், அதுவும் லாங் பாஸு. ஸோ நம்ம சைட் டீமில் இருக்கிற ரியோ டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எதிர் டீமில் இருக்கிற டிஃபெண்டர் ஸ்டைலை காப்பி பண்ணி நம்ம ரியோ சாயை வந்து பாலை வந்து பாஸ் பண்ணி கோல் அடிக்க விடாமையே தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ 99% வந்து காப்பி பண்ணுறது தான் அவனுடைய டிஃபென்ஸு. அதை வந்து கரெக்டாகவே பண்ணுறான். நம்ம ஹீரோ மாதிரி பீஸ் எல்லாம் தேடலை. ஸோ ரியோசியால் வந்து கோல் அடிக்க முடியல, என்ன தான் கோல் பண்ணினாலும் கோல் கீப்பர் வந்து பாலை வந்து பிடிச்சிட்றான். ஸோ இட்டோஷி வந்து லாங் பாஸ் பண்ணுறான். கரெக்டாக வந்து நம்ம ரியோ சாய் கிட்ட வந்து பால் வருது. ரியோ சாய் வந்து அவன் மனசுக்குள்ளேயே வந்து அவனுக்கு வந்து புரியுது, இப்போ வந்து கேம் அவன் வந்து அப்படியே இவால்வ் ஆகுறான். ஸோ அவன் வந்து புது மனுஷனாக வந்து உருவாகிறதுக்காக தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ லாங் பாஸ் வந்து நம்ம ரியோ சாய் கிட்ட வந்து கரெக்டாக உள்ளே வருது. அதுக்கு நம்ம கோல் கீப்பர் வந்து கரெக்டாக வந்து டிஃபெண்டர் மாதிரி வந்து தடுத்துடுறான். பால் வந்து மிட் வேல இருக்குது. நம்ம ரியோஷி வந்து என்ன பண்ணுறான், அப்படியே அங்கே ஸ்டாண்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணி திரும்பி வீல் கிக் வந்து கொடுக்குறான். செம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட காமிக்கிறாங்க. கரெக்டாக வந்து கோல் போய் விழுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தவிர மீதி எல்லாருமே வந்து கோல் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹைப் ஏற்றி காமிக்கிறாங்க. பட் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, கண்டிப்பாக இது வந்து நல்லா எழுதியிருக்கலாம். நம்ம ஹீரோவுக்கு எதனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோலாச்சும் கொடுத்து தந்திருக்கலாம். ஒரு கோல் கொடுத்துட்டு செகண்ட் கோலுக்கு தவிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். இருக்கிற ஒரு கோலுக்குமே தவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோல் போட்டதில் வந்து எதிர் டீம் ஜப்பான் U20 வந்து 3, நம்ம ப்ளூ லாக் வந்து 2. ஸோ அவங்க வந்து லீடிங் போயிடுறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜப்பான் ஜப்பான் தான் கத்துறாங்க. கடைசியில் வந்து நம்ம ப்ளூ லாக் டீமில் இருந்து தான் எதிர் டீமில் வந்து போயிருப்பான் ரியோசி. ஸோ அவனை தான் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கோலை வந்து ஸ்பெஷல் எல்லாருமே வந்து ஏதோ அவங்க வந்து செம மேட்ச்சில் விளையாடுற மாதிரியே, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ளூ லாக் டீம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஒரு நேஷ்னல் டீம் வந்து இந்த அளவுக்கு தத்தளிக்கிறதுன்றது சும்மா கிடையாது. ஸோ ரியோஷியை வந்து ஓடி போய் இட்டாஷியை வந்து கட்டிப்பிடிக்கிறான். கட்டிப்பிடிச்சி தேங்க்ஸ் நீ பாஸ் பண்ணதுக்கு, கண்டிப்பாக வந்து உங்கூட வரலன்னா நான் ஃப்ரீடமாக ஆடுவேன், கண்டிப்பாக நான் வந்து கோல்ஸ் இது பண்ணுவேன்னும் போதே அவன் கீழே தள்ளிட்டு, நான் சொன்ன மாதிரி நீ எப்போ வந்து ஹாட்ரிக் அடிக்கிற, நீ அப்போ வந்து என்கிட்ட வந்து பேசு அப்படின்ட்டு தள்ளி விட்றான். நம்ம ரியோஷியை வந்து யோசிக்கிறாங்க, இவன் வந்து எவனுக்குமே அடங்க மாட்டான், ஆனால் இட்டோஷி கிட்ட மட்டும் அடங்கி போகிறான், இவனை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, செம்மையாக ஆடுறான்னு சொல்லி எல்லாருமே வந்து அங்கே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஈகோ கோச் இருப்பான், மேனேஜர் கோச் எல்லாமே அவன் தான் இப்போதைக்கு. ஸோ அவன்கிட்ட வந்து போய் கேட்குறான், ஈகோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது, உங்களுடைய ஆலோசனையை வச்சு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்தோம், பட் நம்மளால் வந்து வின் பண்ண முடியாது போல், அவங்க 2 பேருமே வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்காங்க, நம்மளால் வின் பண்ண முடியல அப்படின்றான். சுற்றி பாரு, நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ ப்ளூ லாக் வின் பண்ணதோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து ப்ளூ லாக்
டீம்ல நீங்க வந்து ஆடுனீங்க. ஜப்பான் U20ய வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து ஆட்டம் காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்கள வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துப்பாங்க. நான் கண்டிப்பா வந்து ஜாப்பனீஸ் டீம்ல இருந்து என்ன வெளிய எடுத்துருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து உங்கள வந்து வேற எதுனா வந்து டீம் இல்ல வந்து நம்ப ஐபிஎல் மாரி மத்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆட வைப்பாங்கல்ல. அத மாரி வந்து உங்கள எல்லாமே பிக்கப் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஃபுட்பால் தெரியாது. பட் அனிமே தெரியுன்றனால தான் இது அந்த அளவுக்கு செம்மையா போச்சு. நம்ப வந்து கேப்டன் சுபாஸ் அந்த இதோட சேர்ந்து நிறுத்திக்கிட்டோம். அதுக்கு மேல ஃபுட்பால் எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லாக் தான் பார்க்குறேன் நானு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வச்சு சொல்றேன். ஐபிஎல் மாரி மத்த எல்லா நேஷனல் டீம்ல இருந்து அ குரூப்பா ஒரு டோர்னமெண்ட்ல மத்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எப்படி ஏலத்துல எடுக்குறாங்களோ, ஸோ அது மாரி உங்கள வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுது. ஹீரோ வந்து ஈகோவ பார்த்து சொல்றான், "ஈகோ நீ இத வந்து எங்களுக்கு கத்து தரல. எங்களுக்கு என்ன கத்துக் குடுத்தன்னா, நாங்க தான் வின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கன்னும்போது" ஈகோ மேனேஜர் சொல்றான். ஐ மீன் கோச் சொல்றாரு, "இப்போ அ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அன்பிரெடிக்டபிள் இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஸோ, இப்போ வந்து நம்ம கோச் வந்து என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கு. ஆனா, அது வந்து பிளான் படி போகுமான்னு தெரியல. என்ன பிளான்னா வந்து நம்ம பாரோ வந்து உள்ள இறக்குவோம். ஸோ, பாரோ வந்து சப்ஸ்டிடியூஷனா உள்ள போவான். பட் என்னன்னா வந்து நம்ம கோச்சும் சொல்லுவான். ஸோ, பாரோ உள்ள இருக்கிறது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஆனா, அது வந்து பிளான் படி போகுமான்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி பாரோ உள்ள இறக்குவான். உள்ள போனதுமே யார்ட்டயும் செட் ஆவாது. நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவான். ஸோ, இந்தந்த டாக்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு. ஆனா, பாரோ எதுவுமே கேட்க மாட்டான். "நீங்க இதுவரைக்கும் ஆடி கிழிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ருவான். ஸோ, அதுக்கப்புறம் வந்து கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கிட்ட வந்து பால் வரும். ஹீரோவுமே வந்து பின்னாடி பாஸ் பண்ணி எப்படி பாசிங்லேயே போகும். கடைசியில வந்து பாரோ கிட்ட வந்து பால் வரும். அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணி எடுத்துட்டு போவான். எதிர்க்க 2 டிஃபெண்டர் இருப்பாங்க. அந்த டிஃபெண்டருமே தாண்டி போவான். கடைசியா இன்னொரு டிஃபெண்டர் கிட்ட போகும்போது பெனால்டி ஜோன் ஏரியா. ஸோ அவன் என்ன யோசிப்பான் வந்து, அவன் தான் கிக் பண்ணுவான்னு யோசிப்பான். நம்ம ஹீரோ உள்ள வந்து என்கிட்ட வந்து பாஸ் பண்ணு. நம்ப வந்து அவங்கள வந்து ஏமாத்துவோம். ஆக்சுவலா வந்து ஹீரோ வந்து அட்டாக்கர். அவன்கிட்ட வந்து இவன் வந்து சப்போர்ட்டிங் ரோல் குடுக்குற மாரி பால் பாஸ் பண்ற மாரி தான் இருக்கும் ஐடியா. பட் நம்ப கோச் ஈகோ என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "நீ நம்ம ஹீரோ சொல்றத எதுவுமே கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ நீ அத செய்" அப்படின்னுவான். ஸோ அதுதான் என்னுடைய பிளானுன்னு சொல்லிட்டு, இவனுமே அந்த டிஃபெண்டர் கிட்ட வந்து அ போவான். ஸோ அவன் தான் ஷூட் பண்றதா அவன் யோசிப்பான் டிஃபெண்டர். இல்ல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணுவானான்ட்டு 2 மைண்ட் செட்லயே 2ம் ரெடியா இருப்பான். திடீர்னு பார்த்தா பெனால்டி ஜோன் அவுட் சைடுக்கு ட்ரிபிள் பண்ணி பால் எடுத்துட்டு போவான். டிஃபெண்டரும் அவுட் சைடான்ட்டு ஓடி வருவான். சந்தேகமா திடீர்னு பார்த்தா இன்சைட் வந்துருவான் பாரோ ட்ரிபிள் பண்ணி. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணுன்னுவான். அத அவன் கேட்கவே மாட்டான். அவனே வந்து கோல வந்து கிக் பண்ணுவான். ஸோ ஜஸ்ட் மிஸ் கோல் போஸ்ட்ல பட்டு பால் வந்து எகிறிடும். ஸோ, அடுத்தது பால் வந்து லேண்ட் ஆகுறது வந்து யூகி கிட்ட வந்து லேண்ட் ஆகும். இவனுடைய எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா போவான். சீக்கிரின்ட்டு நம்ம டீம்ல ஒருத்தன் இருப்பான் இல்லையா? ஸோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மீட்டர்லேருந்து 70 மீட்டருக்கு வந்து செம்ம ஸ்பீடா ஓடுவான். ஆனா, இவனுடைய ஆக்ஷன் வந்து எடுத்ததுமே ஸ்பீடா இருக்குன்றதுனால வந்து, அ இவனுமே வந்து செம்மையா ட்ரிபிள் பண்ணிட்டு போவான். கட் பண்ணுவான். இன்சைட் கட்டு, ஃபேக்கு அது எல்லாமே காமிப்பாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க. ஃபுட்பால் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அனிமேவா நான் சொல்றேன். இவன் வந்து செம்மையா வந்து இது பண்ணுவான். இவனுக்கு வந்து கிளியர் விஷன் வந்து கிடைச்சிரும். ஒரு டார்கெட்ட வந்து லாக் பண்ணி அடிப்பான். டிஃபெண்டர் வந்து அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது பிளாக் பண்ணதுமே அவனுக்கு அந்த விஷன் போயிடும். அடுத்ததா வந்து நான் இத விடமாட்டேன். எனக்கு தெரியும். நான் இத வந்து பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அடுத்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான். 3 டார்கெட் இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஷாட்டா இருக்கும்னு சொல்லி அவன் ஷூட் பண்ருவான். கிக் பண்ருவான். பாலுமே வந்து கோல் கிட்ட போயிடும். அங்க வந்து செம்ம டிஃபெண்டர். கேப்டனே அவன் தான் எதிர் டீம் ஜப்பானுக்கு. அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவான். எல்லாருமே வந்து ஆவலா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ப டிஃபெண்டருமே ஐ மீன் எதிர் டீம் டிஃபெண்டருமே கேப்டனுமே ஆல்ரெடி வந்து ஒரு சோக நிலைய சந்திச்சிருப்பாரு. நம்ம ப்ளூ லாக் டீம் வந்து கொஞ்சம் குறைவா எடை போட்டுருப்பாரு. அதனால வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து செம்மையா டிஃபெண்ட் பண்ணுவான். அவன தாண்டி வந்து கோல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. செம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஆளுங்கலாம் உள்ள கொண்டு வருவாங்க. பட் எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதே இடத்துல தொடரும்னு போட்டு முடிச்சுட்டான். ஸோ, எனக்கு வந்து ஒண்ணு தோணுது. என்னன்னா, நம்ப ஹீரோ வந்து கத்துக்கிட்டு இருக்கான், வளர்ந்துக்கிட்டு வரான்னே காமிச்சுட்டே வராங்க. பட் ஆனா, ஹைலைட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்குது. மத்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவ சுத்தமா டம்மி பண்ணிற மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ குயிக்கா முடிக்க முடியுமோ முடிச்சிருப்பேன். மத்த அனிமேலாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க கேளுங்க. எந்த அளவுக்கு டீட்டெயிலா பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அது மாரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பண்ணுவோம்.